வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் வந்துட்டு தெய்வ சக்தி பார்த்துருங்க உங்கள் கூடவே எப்போவுமே இருக்கும். உங்களை வந்துட்டு கவசம் போல் காக்குங்க. மகாலட்சுமி தாயார் நிறைஞ்சிருப்பாங்க. அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோவுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரு ஆதரவு சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீட்டில் சாமி படங்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், உங்களால் முடியும் அப்படின்னு சொன்னால் தினமே வந்துட்டு துடைச்சிட்டு சும்மா ஒரு துணி வச்சுக்கோங்க. ஒரு துணியை லைட்டாக தண்ணியில் நனைச்சிட்டு புழிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த சாமி படத்தை முகப்பகுதியில் வந்துட்டு லைட்டாக துடைச்சிட்டு சந்தனமும் தொட்டு வச்சுக்கலாங்க தினமே. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் சிலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தினமே வந்து சிலைகளை கழுவிட்டு சந்தனமும் தொட்டு வச்சுக்கணுங்க. அந்த சந்தன குங்குமத்தில் வந்துட்டு ஒரு பொருள் சேர்க்க போகிறோங்க. அது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ கடைசியாக சொல்கிறேன். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் நெய் தீபம் உங்களால் தினமே ஏற்றலாம். அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வெள்ளி செவ்வாய்க்கிழமை முக்கியமான நாட்களில் வந்துட்டு ஏற்றலாங்க. மற்ற நாட்களில் வந்து நல்லெண்ணெய் தீபம் கூட ஏற்றலாம். உங்களுக்கு வசதி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தினமே கூட நெய் தீபம் ஏற்றலாங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் குபேர விளக்குக்கு நான் வந்துட்டு பச்சை கலர் திரி, மற்ற தெய்வங்களுக்கு வந்துட்டு வெள்ளை கலர் திரி, குலதெய்வத்துக்கு கஜலட்சுமி விளக்குக்கு பார்த்தோன்னு சொன்னால் மஞ்சள் கலர் திரி போட்டிருக்கேங்க. இது இப்போ வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கில் கிடைக்கிது. பூஜா ஸ்டோர் பக்கத்தில் இருக்க கடைகள்லையுமே கிடைக்கிதுங்க. இது வந்து போட்டுக்கலாம். தினமுமே காலை மாலை 2 நேரமே வந்து விளக்கேற்றி வைக்கலாம். அடுத்து இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டோன்னா எவ்வளோ ஒரு கெட்ட நேரமாக இருந்தாலும் சரி நம்ம கிட்டவே நெருங்காதுங்க. அடுத்து பார்த்தோம்னு சொன்னால், நம்ம வீட்டில் சந்தன குங்குமம் இருக்குது இல்லையா, நம்ம தெய்வங்களுக்கு தொட்டு வைக்க போகிறோம் இல்லையா அந்த சந்தன குங்குமம். அந்த சந்தன குங்குமத்தில் வந்துட்டு பச்சை கற்பூரம் சேர்க்கணுங்க. ஒரு துளி ஒரு பிஞ்சு போட்டாலே போதும். அதே மாதிரி இந்த விளக்கு எரியுது பாருங்களேன், இந்த விளக்குலேயே நான் வந்து சேர்த்துருக்கேன். அது வீடியோவில் காட்டாமல் விட்டுட்டேங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு வந்துட்டு நாம் வந்துட்டு அந்த பச்சை கற்பூரத்தை வந்து கையில் பவுட்ரு பண்ணாலே, அப்படி கையில் அப்படி நசுக்குனாலே அது வந்து பவுடராக வந்துடும். அதை வந்துட்டு அந்த எண்ணெயிலையோ நம்ம வந்து சேர்த்து வச்சுக்கலாம். மொத்தமாக வச்சுக்கிற நம்ம எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா, அதுலேயும் கூட நம்ம வந்துட்டு இந்த பச்சை கற்பூரத்தை வந்து சேர்த்து வச்சுக்கலாங்க. தெய்வம் வந்துட்டு உங்கள் வீட்டில் விரும்பி வந்து தங்குவோங்க. இருக்க கஷ்டம் எல்லாமே தீர்ந்து போயிடும். கெட்ட நேரம் எல்லாமே நல்ல நேரமாக மாற்றி விடுறோம். அந்த அளவுக்கு சக்தி இருக்குங்க. இந்த முறையில் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் தினமே அந்த பூக்கள் கழுவிட்டு சுவாமி படங்களுக்கு வச்சு விளக்கேற்கு இது எல்லாத்துக்கும் வச்சு நீங்கள் வந்துட்டு வழிபாடு பண்ணி பாருங்களேன். கட்டாய தெய்வ சக்தி உங்கள் கூடவே எப்போவுமே துணை இருக்குங்க.